அடுத்ததாக கௌரவ ஆய்விகள் மூவர் நாங்கள் தெரிவு செய்தோம். மதீர் மௌலவி, மற்றது முதல் பட்டதாரி MM முர்ஷித் ஆகியோரும் இன்று சமூகம் அளிக்கவில்லை. இந்த வைபவத்துக்கு சமூகம் இருக்கின்றார் என்பதை பட்டய கணக்காளர், அதுபோல பசார் ஹார்ட்வேரின் பிரதம கணக்காளர், இந்த ஜாதிரா கொள்ளியின் பழைய மாணவன் MM நுழை, உங்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களே, மேலும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கல்விமான்களே, விசேட அதிகளே, மேலும் ஆசிரியர்களே, பெற்றார்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நினைக்கின்றேன் என்னுடைய ஹார்ட் பீட் தான் இப்போ அதிகமாக பட்டாயிருக்கும். என்றால் எங்களால் கணக்குகள் அதிகமாக பார்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி உரைகள் செய்த அவ்வளோ பழக்கப்பட்ட விடயம் அல்ல. இருந்தாலும் ஆரிஃப் சார் எமது பாடசாலைக்கு வரும்போது அங்கே கல்வி கற்ற ஒரு மாணவன் அடிப்படையில் என்னை இந்த இடத்திற்கு ஒரு கௌரவ அதிதியாக அழைத்த ஆரிஃப் சார் அவர்களுக்கும் ஏற்பாட்டு குழுவுக்கும் எனது நன்றியை தெரிவிப்பதோடு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்விடத்தில் ஆரிஃப் சாரை பற்றி அவர் செய்த சேவைகளை பற்றி சொல்வதற்கு நான் நினைக்கின்றேன் தேவைப்படுவதில்லை. ஏனென்றால் அது புத்தக வடிவத்திலும் இவ்விடத்தில் இன்னும் பேசியிருக்கின்ற அவரோ பேரும் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி அதிகமாக சொல்வார்கள். அதே நேரம் இவ்விடத்தில் நான் என்னை படித்து தந்த, ஆங்கிலம் படித்து தந்த, சயின்ஸ் படித்து தந்த, இங்கிலீஷ் ABC படித்து தந்த அவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடையும் அனுமதியை பெற்று சில வார்த்தைகளை நான் கூறுகின்றேன். நான் சரியாக இருக்கும், இல்லாவிட்டால் மன்னித்துக் கொள்ளும். என்ன ஏனென்றால் ஆரிஃப் சார் வரும்போது நான் ஆரம்ப பிரிவில் படிக்கும் ஒரு மாணவனாக இருந்தேன். நான் இவ்விடத்தில் ஆரிஃப் சார் செஞ்ச இந்த சாதனைகள் எல்லாம் அவர் செய்வதற்கு அவருக்கு இந்த முக்கியமான குவாலிட்டி என்ன, ஏன் அவர் இதெல்லாம் செஞ்சாரு என்றதை நான் கொஞ்சம் நேத்ராவினே அழைச்சதுக்கு பிறகு நான் யோசனை பண்ணேன். அந்த விஷயங்களை கொஞ்சம் முன் வச்சா ஒரு ரோல் மாடலா அவரை மற்றவங்க எடுத்து அவர்களுக்கும் சில சாதனைகள் செய்யலாம் என்பதற்காக வேண்டி நான் ஆரிஃப் சார்ட்ட கண்ட சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இவரத்தை சொல்லிவிட்டு போகின்றேன். நேரம் இடம் கொடுக்க மாட்டாது, ஏற்கனவே அதிக நேரம் போய்விட்டது. முதலில் நாள் அவரை கண்ட ஒரு விடயம், அவர் ஒரு விஷயத்தை அடைவதற்கு, அதுக்கு சொல்லுவாங்க மிஷனரி, அவர் ஒரு விஷனோட வந்தார் ஸ்கூலுக்கு வரும்போதே அவர் இந்த விஷனை அடைவதற்கு தேவையான கீழ்கட்டுமான வசதிகள்லாம் சரியான முறையில் செஞ்சார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், எங்களோட ஊரு கொள்கை, விளையாட்டு கழகம், கட்சி, இப்படி எத்தனையோ விதத்தில் பிரிவுபட்டு காணப்பட்ட எங்களோட ஊரை எல்லாரையும் நல்ல முறையில் அணுகி ஒரே டேபிளுக்கு கொண்டு அவருடைய அந்த நோக்கத்துக்கு போகிறதுக்கு தேவையான மாதிரி அந்த தளத்தை அமைச்சு கொண்டாரு. அவர் கிரவுண்டை சரியான முறையில் சமைச்சு கொண்டாரு. அதுக்கு பிறகுதான் அவர் விளையாடவே தொடங்கினார். நான் சரியா சார்? அவரு அந்த வேலையை முதல்ல செஞ்சாரு. ஏண்டா அப்படியே எங்களோட ஊரில் ஒரு விஷயம் செய்யறதா லேசி வேலை இல்லை. எத்தனையோ குவாலிட்டியான ஆக்கள் எங்கள் ஊரில் இருப்பாங்க, எல்லாம் நல்ல மனிதர்கள். ஆனால் எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரே மேடைக்கு கொண்டு ஒரே டேபிளுக்கு கொண்டு அவங்க எல்லாருடைய மனசை வென்று அவர் அந்த கீழ்கட்டுமானதை அமைச்சு கொண்டார். ரெண்டாவது விஷயம், நான் அவர்கிட்ட கண்ட ஒரு விஷயம்தான், நான் முந்தி ஸ்கூலுக்கே வாரதில்லை. ஏண்டா எங்கள் ஸ்கூலில் அவ்வளோக்கு சந்தையாக தான் நான் எங்கள் ஸ்கூலில் நான் கண்டேனே ஒழிய ஒரு பாடசாலையாக நான் காணல. அந்த டைமில் ஆரிஃப் சார் வரப்போகுது, அவர் ஃபர்ஸ்ட்டுக்கே வந்தது ஒழுக்கத்தை சூப்பராக கொண்டார். ஒழுக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து மாணவர்கள் மத்தியில் ஒழுக்கம், ஆசிரியர்கள் மத்தியில் ஒழுக்கம், பெற்றோர்கள் மத்தியில் ஒழுக்கம், பாடசாலை விட்டு எப்படி போகணும், பாடசாலைக்கு எப்படி வரணும் என்ற அந்த சிறப்பான ஒழுக்கத்தை மாணவர்கள் மற்ற ஊர் மக்கள், பெற்றார்கள் எல்லோருக்கும் சரியான முறையில் சொல்லிக் கொடுத்தார். மாஷா அல்லாஹ் எல்லாரும் பின்பற்றினாங்க. ஏன்னா அந்த நேரம் ஆரிஃப் சார் ஒரு ஹீரோவா பார்த்தாங்க, நானும் கூட எப்பயும் தான். அதுக்கு பின்னால அவர்கிட்ட நான் கண்ட இன்னும் ஒரு விஷயம் தான் என்னவென்றால், அவர் ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சா
அவருடைய நோக்கத்துல மட்டும்தான் அவர் இருப்பாரே ஒழிய அவருடைய சில்லற நோக்கங்கள் மற்ற தாண்ட குடும்பத்துக்கு என்ன சரி செய்யணும் இல்லாட்டி அவரை பார்க்கறது இவரை பார்க்கறது ஒன்றுமே அவர் எடுக்க மாட்டார். அவர்கிட்ட நோக்கத்தை போறது மட்டும்தான் அவர் நோக்கமா இருந்தாரு. எந்த விஷயத்தை எடுத்தாலும் தான், எக்ஸிபிஷன் செய்யறா இருந்தாலும் தான், ஸ்கூல்ல ஒழுக்கத்தை சமைக்கிறா இருந்தாலும் தான், ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யறதா இருந்தால், எல்லா விஷயத்திலையும் அவர் நோக்கத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்தார் ஒழிய வேற எந்த ஒரு சில்லறை விஷயங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கவே இல்லை. அவரோட ஷாக்குக்கு என்ன சரி போடுறதுக்கும் அவர் நினைக்கவே இல்லை. நான் தெரிஞ்ச அளவுல அவர் அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர். அதே நேரம் யாருக்கும் அவர் பெரியவர், இவர் சின்னவர், அவர் தாழ்ந்தவர் அப்படி ஒரு ஜாய் அவருக்கு இல்லை. எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்தா எந்த ராஜா வந்தாலும் ஸ்கூல்ல சட்டம் தான். அந்த அடிப்படையில அவர் இயங்கினார் அந்த காலத்துல. அதுவும் ஒரு காரணம், அவருடைய நோக்கம், அவருடைய விஷன்ல அவர் இருந்தாரு. அதுவும் ஒரு காரணம் நினைக்கிறேன் நான். அவர் இந்த இடத்துல இந்த கௌரவத்தை பெற்று இந்த ஊர்ல சாதிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கு. மற்றொரு விஷயம் நான் கண்டவர்கிட்ட இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மல்டி கேரக்டர். அவர்கிட்ட மல்டி கேரக்டர், அவர்கிட்ட ஒரு கேரக்டர் இல்லை. அவர் நான் சில நேரங்களில் ஆசிரியா பார்ப்பேன். ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து இல்லாட்டி அவர் அந்த பாடத்துக்கு இருப்பார். இங்கிலீஷ் டீச்சர் இல்லாட்டி இங்கிலீஷ் பாடம் எடுப்பார், மேத்ஸ் இல்லாட்டி மேத்ஸ் எடுப்பார், இஸ்லாம் இல்லாட்டி அதை சொல்லி தருவார். அதே நேரம் ஒரு அதிபராக இருப்பார், ஒரு தலைவராக இருப்பார், ஒரு ஹீரோவாக இருப்பார், சில நேரங்களில் வில்லனாகவும் இருப்பார். ஏன்னா எங்களுடைய ஸ்கூலில் நாம் வர போல வில்லன்கள் தான் அதிக மாணவர்கள், ஹீரோக்கள் இல்லை. அவ்வளவுக்கு சண்டை, அப்படி சண்டை. ஒரு நாள் நான் கண்ட காட்சி, ஒரு மாணவருக்கு வில்லனா வந்து அவர் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட் அண்டேலிது அவ்வளோ வில்லன்கள் மடங்கி போனாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மல்டி கேரக்டர்ல ஒரு ஆள் தான் எங்களோட ஆரிஸ் சார். இதுக்கு மேலே எனக்கு இவர்கிட்ட பேசிக்கொண்டே டைம் இடம் கொடுக்காது. இப்படியாப்பட்ட சாதிக்கப்பட்ட இந்த ஆரிஸ் சாரை நாங்கள் புகழாவிட்டா உண்மையிலே எங்களை போல ஒரு கேடுகட்ட சமுதாயம் இருக்க முடியாது. அதே நேரம் ஆரிஸ் சார் இந்த பொலிட்டிக்கலை நாங்கள் விளங்கி, எனக்கு தெரியாத விஷயங்கள் ஒவ்வொருத்தையும் இருக்கலாம், அவைகளை எடுத்து நாங்களும் இயங்குவோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் சில விஷயங்கள்ல சாதிக்கலாம் என்று நான் நம்புகின்றேன். எனவே இந்த வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கும் ஏற்பாட்டு குழுவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கௌரவ உதயை நிறுத்தியவர் இன்றுடன் ஜாகிரா தேசிய கல்லூரியின் முதலாவது பட்டய கணக்காளரும் பழைய மாணவரும் அதே நேரம் காலி பசார் ஹார்ட்வேர் நிறுவனத்தின் பிரதம கணக்காளருமான ஜினாப் எம்என்எம் நுழைப் அவர்கள் உங்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து எமது விசேட அதிகள் பக்கம் நாம் திசை திரும்புகின்றோம்.